ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பேங்க்ஸில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் கீழே பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது, பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது, ஃபாரின் பேங்க் இருக்குது, ரீஜனல் பேங்க் இருக்குது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கீழே நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது அண்ட் எஸ்பிஐ இருக்குது. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குது. ஸோ இப்போ பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். பிரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட்டும் கிராண்டிங் அட்வான்ஸஸும். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் டெபாசிட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, கரண்ட் டெபாசிட்ஸு, ரெக்கரிங் டெபாசிட்ஸு. இப்போ அதுக்கு அடுத்தது கிராண்டிங் அட்வான்ஸஸ் கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி, அப்புறம் கேஷ் கிரெடிட்டு, லோன்ஸு, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், பீரியாடிக் பேமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், பீரியாடிக் கலெக்ஷன்ஸ், அதர் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ், லாக்கர்ஸ், அண்டர் ரைட்டிங், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி வந்து ஆர்பிஐ, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து செபி, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டர் வந்து ஐஆர்டிஏ அண்ட் பிஎஃப்ஆர்டிஏ. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டெபாசிட்ரிஸ். இப்போது இதை பற்றி பிரீஃபாக பார்ப்போம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஃபர்ம் வந்து வெறும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அக்செப்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் லோன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்மை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்குறோம். அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு செக்யூரிட்டிஸை நம்ம வந்து சேல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டி அண்ட் இது வந்து ஒரு பேமெண்ட்டையும் டெலிவரி வந்து அதாவது கேரண்டி பண்ணும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் பற்றி பார்க்குறோம். இந்த ஸ்டாக் புரோக்கர் என்ன ஒரு இன்டர்மீடியரி. இவங்க வந்து இந்த இன்வெஸ்டருக்காக செக்யூரிட்டிஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பை அண்ட் செல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ன்றவங்க வந்து மெம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் வந்து செபிகிட்டேருந்து வாங்கிக்கணும். அப்போ தான் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் புரோக்கராக ஒரு இன்டர்மீடியராக அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கர்ஸு. இவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ ஒரு ஸ்டாக் இஷ்யூ பண்ணுறது, ஃபண்டு ரைஸ் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட் சொல்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சில அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்குறது, அப்புறம் கவுன்சில் ஆன் மெர்ஜர்ஸ், அக்வசிஷன்ஸ் இதுக்கான கவுன்சில் கொடுக்குறது. இவங்க வந்து லைசன்ஸ்டு பை செபி. நெக்ஸ்ட்டு டெபாசிட்ரிஸ் என்ன பண்ணுன்னா செக்யூரிட்டிஸை வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் அது வச்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இது என்னென்னா ஒரு இன்வெஸ்டர் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து, அதாவது இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோ இல்லை இன்வெஸ்டரோ வந்து ஃபாரினில் வந்து ரெஜிஸ்டரான ஒரு கம்பெனியோ இல்லை ஃபாரினில் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபண்டுக்கு பேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றி பார்ப்போம். இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எதுக்குன்னா ரூரல் பீப்புள்ஸ்க்கு இல்லை அர்பனில் இருக்கிற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிற பீப்புள்ஸ்க்கும் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. இது வந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட்ஸ் வந்து இப்போ இந்த மணி லெண்டரை தேடி போகக்கூடாதுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. இப்போ வந்து இது யாரோட நீடுக்காக இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அப்புறம் ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் அர்பன் சென்டர்ஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்காக இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து டெபாசிட் ரைஸ் பண்ணிக்கலாம், அட்வான்சஸ் வந்து பப்ளிக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்ற பேங்க்கை வந்து கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ. மற்ற எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸையும் வந்து நபார்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை மட்டும் வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து. அதர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை நபார்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ அண்ட் மானிட்டரி பாலிசி பற்றி பார்ப்போம். ஆர்பிஐ வந்து ரெக்கமெண்டட் பை ஹில்டன் கமிஷன் எப்போனா 1926. அதுக்கப்புறம் தான் இந்த வந்து ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க April 1, 1935. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 வச்சு இந்த ஆர்பிஐ வந்து April 1, 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. இதோட சென்ட்ரல் ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் தான் வைக்கிறாங்க. அப்புறமா தான் வந்து பர்மனெண்ட்டாக வந்து 1937 தான் மும்பைக்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி வந்து என்டையராக வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸில் தான் இருக்குது. ஆஃப்டர் Jan 1, 1949 தான் இது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் கையில் வருது. அதாவது நேஷனலைஸ் பண்ணப்பட்டு ஃபுல்லாக ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுது. அப்புறம் இந்த ஆர்பிஐக்கு வந்து மோனோபொலி எது கொடுத்துருக்காங்கன்னா நோட்ஸ் இஷ்யூ. ஆர்பிஐ மட்டும்தான் வந்து நோட்ஸை இஷ்யூ பண்ண முடியும். ஆர்பிஐ ஹாஸ் மோனோபொலி ஆஃப் நோட்ஸ் இஷ்யூ. ஆர்பிஐயோட ஆஃபீஸஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது, லோக்கல் போர்ட்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது. மொத்தம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 31 கணக்கு. ஆர்பிஐ
வெப்சைட்டில் கொடுத்துருக்க கணக்குப்படி 31, அதாவது 27 ரீஜனல் ஆஃபீஸும் 4 சப் ஆஃபீஸஸும் இருக்குது. ஆர்பிஐயோட இப்போ ப்ரெசன்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ், அப்புறம் டெப்டி கவர்னர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் கண்ணுங்கோ பத்ரா, மகேஷ் குமார் ஜெயின். சரிங்களா? இப்போ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக்கல் போர்டு இருக்கணும், 2 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து வரணும், 10 மெம்பர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபார்முலேட் மானிட்டரி பாலிசி, இஷ்யூ கரன்சி, மேனேஜ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், ஆக்ட் அஸ் எ பேங்கர் ஆஃப் ஆல் பேங்க், act as a banker of all bank, act as lender of last resort, regulate the Indian banking system, perform development functions. இந்த ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டோட மின்ட் எங்கே வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளேசஸில் வச்சுருக்கு. காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் மின்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மும்பை மகாராஷ்டிராவில் ஒரு மின்ட்டு, கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் ஒரு மின்ட்டு, ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஒரு மின்ட்டும், நொய்டா உத்தரப்பிரதேஷில் ஒரு மின்ட்டும் இருக்குது. நோட்ஸ் எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க. நாசிக் மகாராஷ்டிரா, தேவாஸ் மத்திய பிரதேஷ், மைசூர் கர்நாடகா, சல்போனி வெஸ்ட் பெங்கால். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து 1 ரூபி நோட்டையும் காயின்ஸையும் இஷ்யூ பண்ணுது. ஆர்பிஐ வந்து 2 rupees நோட் அண்ட் அபவ். ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி 5000 நோட்டும் 10,000 நோட்டையும் இஷ்யூ பண்ண அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லெக்சர் இதோட முடிச்சுப்போம். இந்த இப்போ என்னென்ன பார்த்தோம்னா பேங்க்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆர்பிஐ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மானிட்டரி பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.